வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கிய சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கௌதமுக்கும் பிரியாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். கண்டிப்பாக கார்த்திக் வாழ்க்கையில் மறுபடியும் அஞ்சலி வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கௌதம் இலக்கியா பிளான் போட்டதே அதாவது அஞ்சலி திருந்தி அதாவது கார்த்திக் வாழ்க்கையில் மீண்டும் அதாவது கார்த்திக்கும் அஞ்சலியும் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கார்த்திக்கும் பிரியாவும் அதாவது வந்தால் இது மாதிரி பண்ணிடலாம், இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு இதில் அஞ்சலி கண்டிப்பாக திருந்திடுவா அப்படின்னு இலக்கியா கௌதம் முடிவு பண்ணாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அஞ்சலி திருந்துற மாதிரி தெரியல. அவளுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. என்னமோ கார்த்திக் வாழ்க்கையில் நான் மட்டும்தான் அப்படின்னு அஞ்சலி சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுவும் பிரியாவும் கார்த்திக்கும் ஒன்று சேர்றது அஞ்சலிக்கு பிடிக்காமல் இருந்தது. இதில் அஞ்சலியோட பிளான் என்னென்னா, பணத்தையும் வாங்கிக்கிட்டு அதுவும் பணமும் நம்மளுக்கு தேவை, கார்த்திக்கும் தேவை. ஏன்னா எப்போதும் நம்மக்கிட்ட பணம் இருக்கணும். அதனால் கார்த்திக் நம்ம கூட தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அஞ்சலி மிகப்பெரிய பிளான் வச்சுருக்கா. இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே அதாவது கௌதம் இலக்கியா முடிவு பண்ணிட்டாங்க, இனிமேல் அஞ்சலி சரி வரமாட்டா, கண்டிப்பாக இதில் கார்த்திக்கும் பிரியாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி எப்படியாச்சும் டைவர்ஸ் அதாவது 2 பேருக்கும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்து இப்போ அந்த பத்திரத்தில் சைன் வாங்குறதுக்காண்டி இலக்கியா வந்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அஞ்சலி சைன் பண்ணிட்டா. அதுவும் 10 லட்சம் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கான விஷயத்தை இப்போ அஞ்சலி கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ 10 லட்சமும் அஞ்சலிக்கு கிடச்சிரும். அதே மாதிரி கையெழுத்தும் இவ போட்டுட்டா. இதில் பார்த்திங்கன்னா பிரார்த்தனை பண்ணி அதாவது நான் 10 லட்சம் வாங்கலை, என்னை வற்புறுத்தி தான் 10 லட்சத்தை கொடுத்து கையெழுத்து போட வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பேசிடுவா அஞ்சலி. அதே மாதிரி கார்த்திகை விடமாட்டா. இது மாதிரி தான் நடக்கும். அதே மாதிரி கார்த்திக் பிரியா கல்யாணத்தை இலக்கியா கௌதம் ஜானு அம்மா நடத்தி வைக்க அதுக்கான ஏற்பாடு பண்ணாலும் இதை பார்த்துக்கிட்டு அஞ்சலி சும்மா இருக்க மாட்டா. மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுவான். இதில் பார்த்திங்கன்னா கௌதம் இலக்கியா நினச்சபடி அதாவது கார்த்திக் பிரியா கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சால் நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அஞ்சலி மறுபடியும் திருந்தி கார்த்திக் வாழ்க்கையில் ஒரு புது வாழ்க்கையை தொடங்கலாம். கண்டிப்பாக இப்படி அஞ்சலி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு சான்ஸ் இலக்கியா கௌதம் கொடுத்தாங்க. அது பண்ணுற மாதிரி திருந்துற கேஸே அஞ்சலி கிடையாது அப்படின்னு இலக்கியா கௌதம் முடிவு பண்ணி தான் அடுத்து கார்த்திக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. இதில் மிகப்பெரிய பிரச்சனையை அஞ்சலி பிரச்சனையை உண்டு பண்ணுவான். இதை எதிர்த்து இலக்கியா கௌதம் கார்த்திக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா சூப்பராகவே இருக்கும். செம எபிசோடாக போகுது. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க.